ஆனந்த், எனக்கு பசிக்கலம்மா. ஆனந்துக்கும் இதுல விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதான் வருத்தத்துல சரியா சாப்பிடாம எந்திரிச்சு போறான். மம்மி, என்ன மம்மி வசு மேல அவசரப்பட்டு கை நீட்டிட்ட? அன்னைக்கு அவங்க அப்பாவை அடிச்சதுக்கு மாமா அந்த குதி குதிச்சாரு. இப்போ மட்டும் இது தெரிஞ்சது மாமா பெரிய பிரச்சனையாக்கிடுவாரு. நான் என்னடி பண்றது? என்ன மீறி கோவம் வந்துருச்சு, அதான் அடிச்சிட்டேன். நீ ஒண்ணும் பயப்படாத. அவ யார்கிட்ட போய் சொல்லியிருக்க போறா? சொல்லிட்டான்னு தான் மம்மி நினைக்கிறேன். அதனாலதான் யாரும் இன்னும் சாப்பிட வரல. ஹாய். போதும். ஹாய் எவ்ரிபடி. ஹாய் மாமா. பிரியா, சார். டிஃபன் வைங்க. ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி அமைதியா இருக்கீங்க? வசுந்தரா ஃபேமிலில இருந்து யாருமே ஆளை காணோம். மா, என்னாச்சு? அத்தை, உங்களை தான் கேக்குறேன். வசு வீட்ல இருந்து யாரும் வரலையா? தெரியலையே அர்ஜுன். பிரியா, நீங்க போய் கூப்பிடலையா? சார், நான் கூப்பிட்டேன் சார். அவங்க யாரும் பசிக்கலன்னு சொல்லிட்டாங்க. பசிக்கலன்னு சொல்லிட்டாங்களா? ஒட்டுமொத்த குடும்பத்துல ஒருத்தர் கூட பசிக்கலையா? Something wrong. Iruma, I'll just go bring them and come. வசு, வாங்க தம்பி. வாடே. அதான் நான் பார்த்தேன். அர்ஜுன் பைய சாப்பிட கூப்பிட வந்துருவானே. என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கீங்க? யாரும் சாப்பிட வரல? எங்களுக்கு பசிக்கல தம்பி. தம்பி, நேரம் ஆயிடுச்சு, நீங்க போய் சாப்பிடுங்க. எங்க யாருக்கும் பசி இல்ல. என்ன வசு, உனக்கும் பசிக்கலையா? ஒரே நேரத்துல எல்லாருக்கும் பசி இல்லாமல இருக்கும். ஆச்சரியமா இருக்கு. கொலை பசியில இருக்கேன், எப்படியாவது சாப்பிடணுமே. கேட்டுக்கிட்டே இருக்கேன், யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. யாராவது நிஜமான காரணத்தை சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். தம்பி, தம்பி, அது வந்து அம்மா. ஏன் அவங்கள பேச விட மாட்டேங்கிறீங்க? நீங்க சொல்லுங்க. ஒண்ணுமில்ல தம்பி, அடி வாங்கிட்டு சாப்பிடுறது குழந்தைங்க வழக்கம். அடி வாங்கினா சாப்பிடாம இருக்கிறது பெரியவங்க வழக்கம். என்னத்த சொல்றீங்க? ஏதோ அடிக்கிடிங்கிறீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. அம்மா, நீங்க சும்மா இருக்க மாட்டீங்களா? பாட்டி, பேசாம இருங்க பாட்டி. அர்ஜுன் சார், நான் ஏற்கனவே டிஃபன் சாப்பிட்டேன்னா எனக்கு பசிக்கல. நீங்க போய் சாப்பிடுங்க. நோ, ஏதோ நடந்திருக்கு, எல்லாருமே சேர்ந்து என்கிட்ட மறைக்கிறீங்க. எனக்கு என்னன்னு தெரிஞ்சாகணும். இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? சார், என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க சார். போய் இவங்கிட்ட கேக்குறான். இவன் ஒரு தண்ட பயலாச்சே. நாம ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். சார், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். நீங்க போய் சாப்பிடுங்க. நீ பேசாம இரு வசுந்தரா. உனக்காக இந்த தம்பி என்னெல்லாம் பாடுபடுறாரு. எவ்வளவு கரிசனமா வந்து சாப்பிட கூப்பிடுறாரு. அவர்கிட்ட உண்மையில மறைக்க கூடாதாத்தா? நடு வீட்டுல கொண்டு வச்சு நாண்டுக்கு சாவுனா செத்தா போயிட முடியும். தம்பி, அந்த அமெரிக்கா அத்தை இருக்காங்கல்ல, அவங்க எங்க வீட்டு பொண்ண, அதான் உங்க வசுவ அடிச்சிட்டாங்க தம்பி. அம்மா, ஏமா இப்படி பண்றீங்க? பாட்டி, சொல்லு வசு, இவங்க சொல்றது உண்மையா? அத்தை உன்னை அடிச்சாங்களா? இப்படி அமைதியா நின்னுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சொல்லு சொல்லு வசு. தம்பி, அதான் நான் பட்டுன்னு விஷயத்த சொல்லிட்டேன்ல. திரும்ப திரும்ப அவகிட்ட போய் சொல்லுங்கிறீங்களே.
நான் சொன்னா நம்ப மாட்டீங்களா? பாவம், அது பச்சை பிள்ளை எப்படி வாயால. ஐயோ. அத்தை வசு அடிச்சாங்களா? ஆமா தம்பி, நீங்க கண்ணுக்கு கண்ணா பாத்துக்கிற வசுவ பலார்னு கையை நீட்டி அடிச்சிட்டாங்க. உண்மையாவா? வசு, உன்னை அடிச்சாங்களா? சொல்லு வசு, உன்னை அடிச்சாங்களா? சும்மா விட மாட்டேன். ஒரு வழி பண்றேன் பாரு. தம்பி அர்ஜுன் நில்லுங்க. தம்பி வேண்டாம். ஐயோ, குள்ளிச்செருக்கி அடி வாங்குறத பார்க்கணுமே. அரம்பம்பம் ஆரம்பம் பம்பம்பம் பேரின்பம். ஐயோ, அடிச்சிட போறா. மா மா அம்மா. ஏய்! இன்னைக்கு அந்த அமெரிக்காக்காரி தொலைஞ்சா. இவன் வந்திருக்கிற வேகத்தை பார்த்தா 2 பேரையும் பிரிச்சு மேய்ஞ்சு பஞ்சு பஞ்சா பறக்க விட்டுருவான் போல இருக்கே. நான் சொன்னல மம்மி, திட்டம் போட்டு ஏத்தி விட்டு அழைச்சிட்டு வந்திருக்கா பாரு. எதுக்கு வசு அடிச்சீங்க? வசுவ கை நீட்டி அடிக்க நீங்க யாரு? நீங்க யார் அடிக்க சொல்லுங்க. அர்ஜுன், என்னப்பா இதெல்லாம்? இதுக்கே இவ்ளோ கோவப்படுற? மா, இவங்க பண்ண காரியத்துக்கு கோபப்படாம எப்படிமா இருக்கிறது? அத்தை, எதுக்கு வசு அடிச்சீங்க சொல்லுங்க. அமைதி என்ன அர்த்தம் சொல்லுங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா பஸ் மேல கை வச்சிருப்பீங்க. அன்னைக்கே அதே மாதிரிதான் வசு அப்பா மேல கை வச்சீங்க. அன்னைக்கே உங்களை ஒரு அடி பண்ணிருப்பேன். தூக்கு மாற்ற மாதிரி டிராமா பண்ணி தப்பிச்சிட்டீங்க. இந்த குடும்பத்துல வசுவும் ஒருத்தி. அவன் மேல கை வைக்கிற உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? ஒழுங்கா போய் அவகிட்ட மன்னிப்பு கேளுங்க, இல்ல இந்த வீட்டை விட்டு வெளில போங்க. Get out! கெட் அவுட்டா? அர்ஜுன், என்ன பேசுறன்னு யோசிச்சு பேசு. அண்ணி பாத்தீங்களா அண்ணி அர்ஜுன் பேசுறத? நான் இந்த வீட்டை விட்டு வெளியில போகணுமா? வீட்டை விட்டு வெளியில போற அளவுக்கு நான் என்ன தப்பு செஞ்சேன்? அர்ஜுன், கோவத்துல வார்த்தையை விடாத. நீ தூக்கி எறிகிற அளவுக்கு இந்திரா ஒண்ணு சாதாரணமா போயிடல. இவ உங்க அப்பா கூட பிறந்தவப்பா. அதுக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்களாமா? எதுக்காக பஸ் மேல கை வச்சாங்க? என் மனசு எவ்வளவு கஷ்டப்படுது தெரியுமா? மா சொல்லுங்க, இவங்க அடிச்சது உண்மையான்னு சொல்லுங்க. மா, எப்படிமா வசு அடிக்கலாம்? மன்னிப்பு கேட்க சொல்லுங்கம்மா. ஒழுங்கா மன்னிப்பு கேட்க சொல்லுங்கம்மா. இல்லனா அவங்கள வெளில போ சொல்லுங்க. அவங்க மூஞ்சி பார்க்கவே பிடிக்கல, வெறுப்பா இருக்கு. அர்ஜுன், கோபத்துல நிதானம் தவறக்கூடாதுப்பா. நடந்தது என்னன்னு நான் சொல்றேன். வயசுல பெரியவங்கள எடுத்தெறிஞ்சு பேசக்கூடாது. எடுத்தேன் கவுத்தேன்னு வார்த்தையை விட்டா அப்புறம் அள்ள முடியாதுப்பா. இந்திரா மனசு கஷ்டப்படவே கூடாது. அந்த அளவுக்கு நான் இவளுக்கு கடமைப்பட்டிருக்கேன். கொஞ்சம் அமைதியா இரு சொல்றேன். என்னமா சொல்ல போறீங்க? அம்மா, வசு மேல கை வைக்கிற அளவுக்கு வசு என்னமா அப்படி தப்பு பண்ணா? அவசரப்படாதப்பா. அதுக்குதான் நான் வரேன். ஒரு வார்த்தையில விளக்கம் சொல்ற விஷயம் இது இல்லப்பா. விவரமா சொன்னாதான் உனக்கு புரியும். இப்ப நீ உடல் ஊனமான ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற. நான் அத தப்புன்னு சொல்லல. நானும் உடம்புல குறை உள்ளவதான். ஆனா எனக்கு மருமகளா வரப்போற பொண்ணு எப்படி இருக்கணுங்கிற ஆசை எனக்கும் இருக்கும்ல அர்ஜுன். ஐயோ அம்மா, ப்ளீஸ்மா, என்ன சமாதானப்படுத்தணும் முயற்சி பண்ணாதம்மா. எது எப்படி இருந்தாலும் அம்மா இவங்க செஞ்சது ரொம்ப ரொம்ப தப்புமா. மன்னிப்பு கேட்டே ஆகணும். கேட்க சொல்லுமா. அம்மா, அவ மேல வச்சிருக்க அபிப்பிராயம் தெரிஞ்சும் அவ மேல கை வைக்கிறாங்கன்னா அது ஏன் மேல கை வைக்கிற மாதிரி தானேமா. அம்மா, நீ என்ன நடிச்சா பார்த்து சும்மா இருப்பியாமா? வெளில போ சொல்லுமா. ஆட்டம் சூடு பிடிக்குது. ஐயோ அண்ணி, என் மான மரியாதை எல்லாம் போகுது.
என் அண்ணன் வாழ்ந்த வீடு. அண்ணன் குடும்பம் நல்லா இருக்கணும் தானே அண்ணிய வச்சு காப்பாத்த ஒரு பொண்ணு மருமகளா வரணும்னு நான் நினைச்சது தப்பா அண்ணி? என்ன நீ இதெல்லாம்? அர்ஜுன் இப்படி பேசுறான், நீங்களும் பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க. அண்ணனுக்கு பிறகு நான் எல்லாரையும் தலை முழுகிருக்கணும். அண்ணனுக்காக நான் உங்க கூட ஒட்டி உறவாடிட்டு இருந்தேன் பாருங்க. எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். இந்திராணி, இப்படி எல்லாம் பேசாத இந்திராணி. அர்ஜுன், இன்னொரு தடவை நீ இவளை வீட்டை விட்டு வெளியில போக சொன்ன, இவ கூட சேர்ந்து நானும் வீட்டை விட்டு வெளியில போயிடுவேன். குட், வெரி குட். நீங்க தப்பு பண்ணிட்டு அம்மா வேற இதுல இழுத்து விடுறீங்களா? அர்ஜுன், சொல்றத கேளு. அவகிட்ட எதுவும் பேசாத. நான் வருத்தப்பட்டதுனாலதான் இந்திராணி பசுவ அடிச்சா. நீ மீனாட்சியை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்ல. இந்த கல்யாணம் நடக்க கூடாது. மீனாட்சி கிட்ட பேசி கல்யாணத்தை நிறுத்திட்டு வான்னு நான் தான் வசு அங்க அனுப்புனேன். மீனாட்சி வீட்டுக்கு போன வசு அவகிட்ட இத பத்தி பேசாமையே வந்துட்டா. அந்த கோவத்துலதான் இந்திராணி வசுவை அடிச்சிட்டா. தப்புதான். அதுக்காக நான் வசு கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மா, என்னம்மா எல்லாருமா சேர்ந்து என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கீங்கம்மா? நான் பண்ண பாவத்துக்கெல்லாம் வசுக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். நீங்க அவளுக்கு இன்னொரு பாவத்தை பண்ண துணிஞ்சிட்டீங்களேம்மா. அம்மா, நான் மீனாட்சியை கல்யாணம் பண்ணிக்கலன்னா இளமாறன் வசுவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாருமா. அத சொல்லிதானமா உங்ககிட்ட சம்மதம் வாங்கினேன். பெத்த தாய்கிட்ட தகவலா சொல்லி சம்மதம் வாங்குற விஷயம் இது இல்லப்பா. உன் எதிர்காலங்கிறது இந்த குடும்பத்தோட எதிர்காலம், இந்த குடும்பத்தோட கௌரவம். வசு கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக நீ அந்த மீனாட்சியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவசியமே இல்லப்பா. மா, என்னம்மா சொல்றீங்க? அம்மா, ஒரு பொண்ணோட வாழ்க்கைமா. உன் கல்யாண விஷயத்துல உன் தாய் என்னுடைய விருப்பமும் இருக்குப்பா. நீ வேணும்னா உன் விருப்பத்தை வசுவுக்காக விட்டு கொடுக்கலாம். ஆனா என்னால இதை ஏத்துக்க முடியாது. மா, வசுவால நம்ம குடும்பத்துக்கு நிறைய நல்லது நடந்திருக்குமா. அம்மா, அவளுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியது நம்ம கடமைமா. அதுக்காக தான் அவளுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையா பார்த்து நாம கல்யாணம் பண்ணி கொடுக்க போறோமே. அதை தாண்டி இன்னும் வேற என்ன வேணும்? நீ எதுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அர்ஜுன்? அதுதானமா உங்க கண்டிஷனு. நிர்பந்தங்களும் நிபந்தனைகளும் கல்யாணத்துல இருக்க கூடாது. ரெண்டு குடும்பமும் மனசொப்பி நடந்தாதான் அது கல்யாணம். தங்கமா ஒரு புள்ள ஒன்ன வச்சுக்கிட்டு நான் எதுக்காக ஒத்துக்கணும்? அம்மா, ஏன் கல்யாணம் நடந்ததாமா வசுவோட கல்யாணமும் நடக்கும். என்ன மன்னிச்சிரு அர்ஜுன், இதுல எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு கிடையாது. இந்த வீட்டுக்கு மீனாட்சி மருமகளா வரதுல எனக்கு சம்மதமே இல்ல. அம்மா, அது என்கிட்ட வெளிப்படையா சொல்லிருக்கலாமேமா. எதுக்குமா வசு அமிச்சிங்க? உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுப்பா. அதனாலதான் உன் கவனத்துக்கே வராம இத பண்ணிடலாம்னு நினைச்சோம். இந்திரா அவசரப்பட்டு பண்ண தப்பால எல்லாம் வெளிப்படையா தெரிஞ்சிருச்சு. மா, என்னம்மா இதெல்லாம்? நான் பார்த்து பார்த்து பண்ண நிச்சயதார்த்தத்தை எப்படிமா நிறுத்தலாம்னு முடிவு பண்ணீங்க? நீ நான் பெத்த புள்ளடா, நீ நல்லா இருக்கணும். அதான் எனக்கு இதுல உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டனே. இவ்ளோ பெரிய சொத்தை கட்டி வாழணும்னா கை காலெல்லாம் நல்லா இருக்க வேண்டாமா? அரசாள வரவ ஆண்டியா இருந்தா கூட பரவாயில்ல. ஆனா பாட்டி வேணாம், என்னை பத்தி உங்களுக்கு தெரியும். எடுத்துட்டு வந்து சுற்றுவேன். அவனை சுற்றுவேங்கிறான். அண்ணே, நான் இங்க வந்த நாள் முதலா நீங்க இப்படி வாக்குவாதம் பண்ணி நான் பார்த்ததே இல்ல. அந்த குடும்பத்துக்கு அண்ணி ஏன் இவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்கறாங்கன்னு நான் நினைச்சேன். அதனால வந்ததுதான் இவ்ளோ பிரச்சனையும். என்னால உங்களுக்குள்ள பிரச்சனை வேணாம். அர்ஜுன் சொன்ன மாதிரி நாங்களே வீட்டை விட்டு போயிடுறோம். ஐயோ,
ஆமா ஆண்டி, எனக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். மாமா மேல உசிரியே வச்சிருந்தேன். அவருக்கு அவரோட ஹார்ட் ஃப்ரெண்ட் மேல ஆசை இருக்குன்னு தெரிஞ்சதும் பெருந்தன்மையா விட்டு கொடுத்து மாமாவை விட்டு விலகி அவரோட ஹார்ட் ஃப்ரெண்டை தேடுறதுக்காகவும் நான் உதவி பண்ணேன். இப்ப என்னடானா யாருக்காகவோ யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவர் துடியா துடிக்கிறாரு. ஏய் பேபி, வசு வேற யாரும் இல்லை, இந்த குடும்பத்துல ஒருத்தி ஞாபகம் வச்சுக்கோ. அத்தை பொண்ணுங்கிற உரிமை கூட எனக்கு இங்க இல்ல. நான் எதுக்காக இங்க இருக்கணும்? வா மம்மி, நம்ம போலாம். ஐயோ அர்ஜுன், அர்ஜுன் அவங்கள போக வேண்டாம்னு சொல்லுடா. நமக்கு நெருங்கின சொந்தனை கொண்டாடிக்க இப்ப அவ மட்டும் தாண்டா இருக்கா. அவ எந்த வீட்ல பிறந்த பொண்ணுடா. அவ கண் கலங்குனா நமக்கு நல்லது இல்லடா. அவளை போய் வீட்டை விட்டு விரட்டிட்டியே, அவளை வெளியில போக வேண்டாம்னு சொல்லு அர்ஜுன். போயிடுவாளா அவ? போயிடுவாளா? சும்மா பிலிம் காட்டுறா. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு என்னமா நடிக்கிறாளுவ ஆத்தாளும் அவளும். இன்னியோட முடிஞ்சு போச்சுடி உங்க ஆட்டம்லாம். இந்த கடையநல்லூர் காந்திமதி வச்ச குறி தப்பாது. அர்ஜுன் சொல்லு அர்ஜுன், அவங்கள போக வேண்டாம்னு சொல்லு அர்ஜுன். அவங்கள கூட்டிட்டு வா. இல்ல நானும் அவங்க கூடவே போயிடுவேன் அர்ஜுன். இந்திரா, இந்திரா. மேடம் 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 ப்ளீஸ் மேடம், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க மேடம், ப்ளீஸ் மேடம். இந்த வீட்டுக்கு நான் வேலைக்கு வந்தவனா, நான் அப்படியே இருந்திருக்கலாம். உங்க ஆபீஸ்ல எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்தீங்க, நான் அதை சந்தோஷமா ஏத்துக்கிட்டேன். ஆனா என் மேல உரிமை எடுத்துக்கிட்டு அர்ஜுன் சார் செய்யற சில விஷயங்களை என்னால தடுக்க முடியல. அமைதியா வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியுது. வீடு இல்லாம ரோட்ல நின்ன எங்களை இந்த வீட்ல இருக்க வச்சதே நீங்க எல்லாரும் தான், எனக்கு புரியுது. ஆனா என்னதான் இருந்தாலும் ஆபீஸ் ஸ்டாஃப் தான். என்னால இந்த வீட்ல எந்த பிரச்சனையும் வேண்டாம். நீங்க யாரும் இந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டாம் மேடம், ப்ளீஸ். நான் கெஞ்சி கேக்குறேன். நாங்க எல்லாரும் வெளியே போயிடுறோம் மேடம், ப்ளீஸ். தயவு செஞ்சு சொல்றத கேளுங்க. பசு, காதும் காது வச்ச மாதிரி நான் சொன்னதை சொல்லிட்டு வந்திருந்தா இவ்வளவு பிரச்சனையே இல்லையேமா. மேடம், என்னால அந்த பாவத்தை பண்ண முடியல மேடம். நான் அந்த வீட்டுக்கு சொல்ல போன இடத்துல எல்லாரும் என்ன பொட்டு வச்சு கொண்டாடினாங்க. மேடம், எனக்கு ஏன் கல்யாணம் நடக்கலன்னா கூட பரவாயில்ல, உங்க ஆசையை நிறைவேற்றலாம் தான் போனேன். எல்லாத்தையும் விட மீனாட்சி தான் குறையெல்லாம் மறந்து அவ்வளவு சந்தோஷமா இருந்த மேடம். முகத்துல சந்தோஷத்தை பார்த்துட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன்னு என்னால சொல்ல முடியல மேடம். அப்படி நான் சொல்லியிருந்தா என் அம்மா என்ன நல்லா வளர்த்ததுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். என்ன மன்னிச்சிருங்க மேடம். என்னால யாருக்கும் எந்த கஷ்டமும் வேண்டாம். நானே இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். வசு, அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாத. எந்த சிச்சுவேஷன்லயும் இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போக கூடாது. அதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். இல்ல அர்ஜுன் சார், இந்த கல்யாணத்துல ஏகப்பட்ட சிக்கல். எனக்கு பிடிச்ச வாழ்க்கை அமையணுங்கிறதுக்காக எல்லாருக்கும் பிடிக்காத ஒரு வாழ்க்கைய நீங்க எதுக்கு சார் ஏத்துக்கணும்? நீயாவது புரிஞ்சுக்கோ வசு. உங்க மனசு புரியுது சார், ஆனா இது ஏன் மனசு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. நான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற சுயநலவாதி நான் இல்ல சார். நான் போயிடுறேன் சார். வேண்டாம் சார், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம். வசு, நான் சொல்றது கேப்பல்ல. நீ எங்கேயும் போக கூடாது. நீ கெஸ்ட் ஹவுஸுக்கு போ.